ஓம் நமோ நாராயணாய. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். திருக்கோளூரிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய வைத்தமாநிதி பெருமாளை சேவிப்பதற்காக ஆச்சாரியார் ராமானுஜர் அவர்கள் திருக்கோளூர் நகரை நோக்கி செல்கிற பொழுது அங்கே ஒரு பெண்மணி அந்த நகரை விட்டு வெளியே வருகிறார். காரணம் என்ன என்று கேட்ட பொழுது, வைணவ சம்பிரதாயத்திலே சொல்லப்படுகின்ற ஆச்சாரியார்கள் 81 பேரை சொல்லி அவர்களைப் போல நான் தொண்டு செய்தேனா என்கிற கேள்வியை ராமானுஜரிடத்திலே வைக்கிறார். அதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியமாக மலர்ந்திருக்கிறது. இந்த கலியுகத்திலே ஒரு எளிய பெண்மணி கூட பெருமாளினுடைய அந்த அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதை விளக்குவதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை. ராமானுஜரை நோக்கி திருக்கோளூர் பெண் பிள்ளை வினவிய அந்த செய்தி ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது. முதல் ரகசியம், அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரைப் போல கிருஷ்ணனை கொலை செய்வதற்காக பல முறை முயன்று கம்சன் தோற்று போகின்றான். யாரை அனுப்பி கிருஷ்ணரை இங்கே வர வைக்கலாம் என்று முடிவெடுத்த பொழுது, சதா சர்வகாலமும் கிருஷ்ணனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அக்ரூரரைத்தான் அதை செய்ய தேர்ந்தெடுக்கிறார்கள். யார் இந்த அக்ரூரர்? கனவிலும் நனவிலும் எப்பொழுதும் கிருஷ்ணா 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 என்று எப்போதும் பக்தி செலுத்தக்கூடிய ஒரு உன்னதமான நபர். அவர்தான் கோகுலத்திற்கு அழைத்து வருவதற்காக செல்கிறார். யாரை தன் வாழ்நாளிலே ஒரு முறையாவது பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்தாரோ அவரே நான் அழைத்து வர வேண்டும் என்று கம்சன் பணித்த போது அவரே செல்கிறார் என்று பார்க்கிற பொழுது, இதுதான் இந்த மண்ணிலே கிருஷ்ணன் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தியினுடைய பிரவாகம் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையிலே பக்தி பிரவாகத்தோடு கிருஷ்ணனை எப்போது காண்போம் என்கிற அந்த நினைவோடு கோகுலத்தை நோக்கி அக்ரூரர் பயணப்பட்டு, எப்படியும் கம்சன் கொல்வதற்காகத்தான் அழைக்கிறான் என்பது தெரிந்திருந்தும் இது கிருஷ்ணருக்கு தெரியாதா என்ன? கிருஷ்ணர் எந்த விதத்திலும் அதிலிருந்து வெளியேறி விடுவார் என்கிற அந்த நினைவோடு அக்ரூரர் அந்த கோகுலத்தை நோக்கி வந்த அற்புத பக்திக்கு என்னவென்று சொல்வது? அந்த அக்ரூரரைப் போல நான் ஏதாவது சேவை செய்தேனா? இல்லையே, பிறகு ஏன் நான் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்கிறாள். ஓம் நமோ நாராயணாய. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் இரண்டாவது ரகசியம், அகம் ஒழித்து விட்டேனோ விதுரரைப் போல. அகம் என்பதை இந்த மனம் என்று சொல்லலாம், அகம்பாவம் என்று கூட இரண்டு பொருள்பட சொல்லலாம். பெருமாளை நம்முடைய மனத்திலே வருவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். பாண்டவர்களுடைய தூதுவனாக கிருஷ்ணன் வந்த பொழுது யார் மாளிகையில் தங்க வேண்டும் என்கிற முடிவு எடுக்கிற பொழுது விதுரருடைய மாளிகையில்தான் பகவான் சென்று பசியாறினான் என்பது வரலாறு. துரியோதனன் சபைக்கு வருவானா அல்லது அங்கு வருவாரா இங்கு வருவாரா என்று நினைக்கிற பொழுது குடிசையிலே தங்குகிறார். அளவில்லா மகிழ்ச்சியடைந்த விதுரர் அவருக்கு உபச்சாரம் செய்கிறார். வாழைப்பழத்தை உரித்து பழங்களை தூக்கி போட்டுவிட்டு தோளை தன் நிலை மறந்து கிருஷ்ணனுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். அவ்வாறு நான் பக்தி செய்ய முடியுமா என்கின்ற அந்த சிந்தனை திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு எப்போதும் உதித்து கொண்டிருக்கிறது. பகவானை சேவிக்க வேண்டும் என்று சொன்னால், பகவானுடைய திருவடிகளை பற்ற வேண்டும் என்று சொன்னால், அவன் அருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த அற்புதமான ரகசியம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இறைவனை நாம் அகம்பாவத்தோடு சென்று தரிசனம் செய்தால் இறையருளை முழுமையாக பெற முடியாது. எல்லாம் வல்ல பகவானுடைய முழு அருளையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் விதுரரைப் போல அவர் மீது ஆத்மார்த்தமான பக்தியை வைக்க வேண்டும். அந்த அகத்தை ஒழிக்க வேண்டும். அகம்பாவத்தை ஒழித்தால் ஆண்டவனை அடைய முடியும் என்பதை திருக்கோளூர் பெண் பிள்ளை இரண்டாவது ரகசியமாக நமக்கு அற்புதமாக தந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஓம் நமோ நாராயணாய நம. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்திலே மூன்றாவது ரகசியம்,
தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியைப் போல. கண்ணன் மாடு மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது அவனோடு வந்த சிறுவர்கள் அனைவரும் பகலிலே பசியாறுகிறார்கள். பசி அடங்கவில்லை. உடனே பக்கத்திலே இருக்கக்கூடிய ரிஷிகள் அங்கே ஒரு யாகம் நடத்துவதற்காக வைத்திருக்கிற அந்த உணவை பெறுவதற்காக தன் சிறுவர்களை அனுப்பி வைக்கிறான். ரிஷிகளும் மறுக்கிறார்கள். அடுத்து என்ன செய்வது என்று நினைக்கிற பொழுது கிருஷ்ணன் தன் சிறுவர்களை பார்த்து சொல்லுகிறான், கண்ணனும் பலராமனும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு வேண்டும், பசிக்கிறது, எனவே கொடுங்கள் என்று கேளுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே ரிஷி பத்தினிகள் இதை கேட்டவுடன் அலறி அடித்து கொண்டு அத்தனை பேரும் கிருஷ்ணனை நோக்கி வருகிறார்கள். என்ன நடக்கிறது? கிருஷ்ணருக்கும் பலராமனுக்கும் பசிக்கிறது என்றவுடன் வேலைகளை அப்படியே போட்டிவிட்டு ஓடி வந்து விட்டார்கள். கிருஷ்ணனையும் பலராமனையும் பார்த்த பிறகு அவர்களுக்கு திரும்பிச் செல்ல மனமே வரவில்லை. இருந்தாலும் கிருஷ்ணன் சொல்லுகிறான், கண்ணன் சொல்லுகிறான், உங்கள் கணவன்மார்கள் உங்களை கடிந்து கொள்ள மாட்டார்கள், திரும்பிச் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லா ரிஷிகளும் அவ்வாறே செய்தார்கள், ஒருவரை தவிர. கண்ணனிடம் தன் மனைவி சென்றதனாலே அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஆனால் அந்த பெண் கண்ணனை நினைக்க ஆத்மா அல்லது மனம் போதும், இந்த உடல் எதற்கு என்று தன் உயிரையே விட்டுவிடுகிறார். என்ன ஒரு பக்தி பாருங்கள்! அனைத்து ரிஷிகளும் தங்கள் தவறை உணர்கிறார்கள். அந்த பெண் போல நான் என் உயிரை விட்டுவிட்டேனா? கண்ணன் மீது இருக்கின்ற அதீத அன்பால் என் தேகத்தை நான் விட்டுவிட்டேனா? என் தேகத்தை விட்டுவிட்டிருந்தால் ஒருவேளை நான் இந்த தலத்திலே இருந்திருப்பேன் என்று சொல்லி திருக்கோளூர் பெண் பிள்ளை உணர்த்துகிறாள். ஓம் நமோ நாராயணாய நம. திருக்கோளூர் பெண் பிள்ளை இரகசியத்தில் மிகச்சிறப்பாக 4வது இரகசியம். தசமுகனை செற்றேனோ பிராட்டியைப் போல. ஒரு அற்புதமான இரகசியம். இராமாயணம் என்றாலே சிறை இருந்தவளின் ஏற்றம் என்றுதானே பொருள். அந்த சிறை இருந்தவளுடைய ஏற்றத்தை கூறுவது இராமாயணம். தசமுகன் என்றால் 10 தலைகளை உடையவன், 10 முகத்தை உடையவன் ராவணன். எவ்வளவோ முறைகளிலே சீதையை அடைய அவன் முயற்சி செய்கிறான். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. ஒரு புல்லை கிள்ளி போட்டு அந்த புல்லை பார்த்து ராவணனுக்கு அறிவுரை சொல்லுகிறாள் சீதை. அந்த புல் அளவுக்குத்தான் ராவணனை அவள் மதித்தாள். பதிவிரதா தர்மத்தை அணுவளவும் பிசகாமல் கடைபிடித்தவள் சீதா பிராட்டி. சீதையானவள் தன்னுடைய பதிவிரத தன்மையினாலே ராவணனை எரித்திருக்க முடியும். ஆனால் ராவணனை எரிக்காமல் ராமன் வந்து தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் வரவுக்காகவே ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். ராவணன் அவளை துன்புறுத்த வருகின்ற பொழுதெல்லாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு புத்தி புகட்டுவதிலே தான் கண்ணும் கருத்துமாக சீதா பிராட்டி இருந்தாள். அந்த அளவிற்கு சீதை என்றால் அவள் பூமாதேவி அல்லவா? எனவே பொறுமையின் பிறப்பிடமாக திகழ்ந்தாள். அந்த அளவிற்கு பொறுமை எனக்கு இல்லையே என்று திருக்கோளூரிலே ராமானுஜரை பார்த்து அந்த பெண் பிள்ளை கூறிய இரகசியம்தான் இந்த அற்புதமான இரகசியம். எனவே பெண் என்றால் பொறுமை காக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு உணர்த்திய உன்னத இரகசியம் இது. ஓம் நமோ நாராயணாய. திருக்கோளூர் பெண் பிள்ளை இரகசியத்தில் 5வது இரகசியம். பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டை மானைப் போலே. திருவேங்கடமுடையானினுடைய பரிபூர்ண அருள் பெற்ற தொண்டை மண்டலத்தினுடைய பேரரசர் தான் இந்த தொண்டைமான். இந்த தொண்டைமானின் பக்திக்கு கட்டுப்பட்டு தன் சங்கு சக்கரத்தையே எம்பெருமான் அவரிடத்திலே கொடுத்து வைத்திருந்தாராம். திருவேங்கடமுடையான் இந்த தொண்டைமான் சக்கரவர்த்தியோடு 7 நாளிகை கூட இருந்து 7 தத்துவ பொருட்களுடன் கூடிய 7 திருமந்திரங்களை உபதேசித்து பொருளையும் கூறியிருக்கிறார். இந்த தொண்டைமானுடைய வரலாறு இன்றைக்கும் அனைவரும் நெகிழ்ந்து போகின்ற ஒரு உன்னதமான வரலாறாக இருக்கிறது. இந்த மன்னன் தேசத்திலே கூர்மன் என்கிற வேதம் போதும் அந்தணன் ஒருவன் இருக்கிறான். அவன் வாழ்வில் நடந்த அந்த அற்புதத்தை தான் இந்த இரகசியம் சொல்கிறது. வேதம் ஓதுகின்ற அந்தணன் தன் கடைசி ஆசையை தன் மகனிடத்திலே சொல்லுகிறான். என்னுடைய அஸ்தியை காசியிலே கரைக்க வேண்டும் என்று சொல்லி அவனும் அரசனிடத்திலே என் குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்கள்,
நான் காசி சென்றுவிட்டு வருகிறேன் என்று சொல்லி கிளம்பி போகிறான். இந்த நேரத்திலே அரசன் தன்னுடைய கடமைகளிலே மூழ்கி போய் அந்த குடும்பத்தை பார்க்காமல் விட்டுவிட்டான். அவர்கள் எலும்புக்கூடுகளைப் போல மாறிப்போய் மரித்து போயிருந்தார்கள். மீண்டு வந்தவன் நேராக அரசனை பார்த்த மாத்திரத்திலே, அரசன் கொஞ்ச நேரம் என்னுடைய அரண்மனையிலே இரு, நான் அவர்களை அழைத்து வரச் சொல்கிறேன் என்று செய்தி அனுப்பிவிட்டு திருவேங்கடமுடையான் ஆலயம் நோக்கி ஓடுகிறான். எம்பெருமானே, நான் என் செய்வேன்? என்னை நம்பி ஒப்படைத்த அந்த குடும்பத்தை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டேனே, எனக்கு என்ன தண்டனை என்று தெரியவில்லை என்று கலங்குகிறான். உடனே திருவேங்கடமுடையான், பரவாயில்லை, என் தீர்த்தத்தை அந்த எலும்புக்கூடுகளின் மேல் தெளித்துவிடு, அவர்கள் உயிர் பெற்று வந்து விடுவார்கள் என்று சொல்ல, அதே போல வந்தவுடன் அந்தணன் மகனிடத்திலே தொண்டைமான் அந்த விஷயத்தை சொன்னவுடன் அந்தணன் மகனும், மன்னா, என் மனைவி மக்கள் அவர்கள் கர்ம வினையினால் இறந்து விட்டார்கள், இப்பொழுது பகவானுடைய அருள் பிரசாதமாக எனக்கு திரும்ப கிடைத்திருக்கிறார்கள் என்று குடும்பத்தோடு செல்கிறான். இந்த தொண்டைமானைப் போல திடபக்தி எனக்கு இருக்கிறதா? தவறு இழைத்து விட்டாலும் பெருமாள் காப்பாற்றுவார் என்று ஓடி அவரிடத்திலே முறையிட்டு சரணாகதி அடைகின்ற மனம் எனக்கு ஏன் இல்லை? எனக்கேன் இந்த வைத்தமாநிதி பெருமாளிடத்திலே இந்த பக்தி இல்லை? நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும் என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை மனம் கலங்குகிறாள். எனவே திடமான பக்தி வைத்தால் இறைவன் நம்முடன் வருவார்.